வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 10ல இருந்துட்டு ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற டாபிக். ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சாலிட் சாம்பிள் ஏதாவது எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்ம எடுத்துக்கிற சாலிட் சாம்பிளோட சர்ஃபேஸை மெயினா அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்ஃபேஸ் அனலிட்டிக் டெக்னிக்னே சொல்லலாம். அதாவது சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ காம்போசிஷன்ல இருக்கு, இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் யாரு, இந்த ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேவா? இதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய பிரின்சிபல் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது இங்க என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீமை வந்துட்டு நம்ம ஆட்டம் மேல மோத வைப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆட்டம்ல தெரியும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் கே ஷெல்லு, நெக்ஸ்ட் ஷெல் நேம்லாம் பார்த்தோம் எல் எம் இப்படி வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல், அடுத்து எல் எம். இப்போ நம்ம ஒரு ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீம் வந்துட்டு நம்ம இது மேல, அதாவது ஒரு ஸ்பீட் அதிக இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம இந்த ஆட்டம் மேல மோத வைப்போம். ஸோ அது மோத வைக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஷல் எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணும், அதாவது வெளித்தள்ளும். ஓகேவா? ஸோ அப்போ அது வெளித்தள்ளனோடனே அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஆட்டம் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு போயிடும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நார்மல் இதுல இருந்து என்ன ஆயிரும், வர்ற எலக்ட்ரான்ல இருந்துட்டு எனர்ஜியை வாங்கிக்கிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிளஸ் அது அயனைஸும் ஆயிருக்கும், ஏன்னா எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்குல்ல. ஸோ அயனைஸ் ஆயிரும். ஸோ இந்த வேக்கண்ட் சைட்டை யார் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இதை ஃபில் பண்ணும். ஓகேவா? கே ஷெல்லோட வேக்கண்ட் சைட் ஃபில்டு பை எல் ஷெல் எலக்ட்ரான். ஸோ இந்த எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இந்த வேக்கண்ட் செல்ல சைட்டை வந்து ஃபில் பண்ணும். ஸோ என்ன ஆயிரும் பார்த்தோம்னா, இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன அந்த ஆட்டம் வந்துட்டு அகைன் எதுக்கு வரும், நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ வரும்போது அது வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீமை வெளியிடும். ஓகேவா? ஸோ ரேடியேஷன்ஸா வெளிப்படும். அண்ட் இதுல இன்னொரு இது நடக்குமா, இந்த எல்ஷெல் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுமா, ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆகர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆகர் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை வச்சுதான், ஓகேவா, இந்த ஆகர் எலக்ட்ரான்ங்கிறது இந்த வெளியில அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இதுல இருந்துட்டு வெளி வரக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட கைனட்டிக் எனர்ஜி புவரா தான் இருக்கும். ஸோ இதோட இந்த கைனட்டிக் எனர்ஜியை வச்சுதான் அந்த சர்ஃபேஸ்ல என்ன எலமெண்ட் இருக்கு, அது எவ்வளவு காம்போசிஷன்ல இருக்கு, இந்த கைனட்டிக் எனர்ஜி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஆகர் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கைனட்டிக் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், டிட்டர்மைன் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் குறிப்பிட்ட கைனட்டிக் எனர்ஜி இருக்கு, அந்த ஆகர் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த வேல்யூஸை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இது இந்த எலமெண்ட் தான் அப்படிங்கறத நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில நடக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்து இதுல இன்னொரு டாபிக், அதாவது ஒரு கண்டென்ட் சொல்றாங்க, இந்த ஆகர் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜிங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த ஷெல்ஸோட எலக்ட்ரான்ஸ், அதாவது என்ன சொல்றது, பைண்டிங் எனர்ஜிஸ் இன் எலக்ட்ரான் ஷெல்ஸ். இந்த அதாவது ஆகர் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜிங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பைண்டிங் எனர்ஜிஸ் ஆஃப், அதாவது இந்த கே ஷெல் எல் ஷெல் அந்த எலக்ட்ரான்ஸோட பைண்டிங் எனர்ஜி டிஃபரன்ஸுக்கு அப்ராக்சிமேட்லி என்னவா இருக்குமா, ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்க போறோம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு எக்ஸ்ரே போட்டான் எலக்ட்ரான், அதாவது எக்ஸ்ரே போட்டான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒன்று யூஸ் ஆகுது. அண்ட் ஏஇஎஸ் ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு சாம்பருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல ஸ்கேனிங் எலக்ட்ரான், அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று யூஸ் ஆகுது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு சாம்பிளை அனலைஸ் பண்ணுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இமேஜா காட்டுறது தான் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட வேலை. ஓகேவா. எக்ஸ்ரே போட்டான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அண்ட் ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ரெண்டும் சேர்ந்து எதுல இருக்கும், அந்த சாம்பருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று யூஸ் ஆகுது. இது வந்துட்டு அந்த அனலைஸோட சர்ஃபேஸை வந்துட்டு அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த பீக் இது எல்லாத்தையுமே என்னது இமேஜா காட்டக்கூடிய ரோல் தான் இதோட ரோல். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல அல்ட்ரா வயலைட், அதாவது அல்ட்ரா ஹை வேக்யூம் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அல்ட்ரா ஹை வேக்யூம் சிஸ்டம் இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில டைம்ஸ் வந்து என்ன ஆயிடலாம், லோ எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கூட சில கேஸ் மாலிகுல்ஸ்னால ஈஸியா ஸ்கேட்டர் பண்ணப்பட்டு டிடெக்டாரை நோக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்துட்டு நம்ம டிடெக்டார் கிட்ட வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரா இது வந்துட்டு ரொம்ப அந்த ஸ்பெக்ட்ராவோட பேக்ரவுண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப நாய்ஸா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா லோ எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கேஸ் மாலிகுல்ஸ்னால எமிட் ஆகப்பட்டு அதுவும் நம்ம டிடெக்டரை வந்து ரீச் ஆயிரும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த அல்ட்ரா ஹை வேக்யூம் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பிளஸ் இன்னும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் வந்து கேஸ் மாலிகுல்ஸோட ஏதாவது சேர்ந்து கண்டாமினேட் ஆயிடக்கூடாது, மிக்ஸ் ஆகி ரியாக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஹை வேக்யூம் சாம்பர் வந்துட்டு எதனால மேடப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால மேடப் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது எதனால மேடப் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால. இதோட ஜாயின்ஸ் எல்லாமே காப்பர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ காப்பர் கேஸ்கெட்ஸ்னால ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஷீல்டிங்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெளியில வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானோட அந்த பாதை இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அது சேஞ்ச் ஆகக்கூடாது, நிறைய டீவியேட் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எலக்ட்ரான் வெளியே வரக்கூடிய அந்த எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலே அஃபெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல சோர்ஸ் ஆஃப் கன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கக்கூடிய கன் யாருன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே கன். ஸோ இதோட பேர்ல இருக்கு எக்ஸ்ரே கன்னு. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரே லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ப்ரொடியூஸ் எக்ஸ்ரே. ஸோ இதுதான் என்ன பண்ணும், சாம்பிளோட சர்ஃபேஸ்ல பட்டு அதை எக்ஸைட் ஆக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்த்தோம்னா இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு இந்த எக்ஸ்ரே சோர்ஸ்ல. மோனோக்ரோமேட்டிக் இது ஒன்று, இன்னொன்று நான் மோனோக்ரோமேட்டிக். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே சோர்ஸ் இது வந்து எது இது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் மோனோக்ரோமேட்டிக்கை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது வந்துட்டு ஹை இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய கண்டினியூஸா எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. ஆனா இந்த இது பார்த்தோம்னா மோனோக்ரோமேட்டிக் இது வந்து அப்படி கிடையாது, என்ன பண்ணாது, கண்டினியூஸா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது இல்ல மாதிரி என்ன பண்ணாது, எக்ஸ்ரேஸா ப்ரொடியூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் இருக்குல்ல, இதோட லைன் வித்து வந்துட்டு 1.0 வோல்ட் வரைக்கும் இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ராவோட வித்து வந்து ஹையா இருக்குமா.
1.0 வோல்ட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன், அந்த வித்தோட ரெசல்யூஷனும் எப்படி இருக்குமா, குட்டா, அதாவது நல்ல ஒரு ரெசல்யூஷனா இருக்கும். அந்த வித்து இதுவும் ஹையா கிடைக்கும். ஸோ இதுக்குனால இதுல நம்ம யாரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் அண்ட் அதாவது மெக்னீசியம், இந்த ரெண்டு தான் யூஸ் பண்றாங்க. அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் இந்த ரெண்டு இதோட வேல்யூமே 1.0 வோல்ட்டுக்கு கம்மியா இருக்கு. அதனால இந்த எனர்ஜிஸே எதுக்கு போதுமானதா இருக்கு, அந்த போட எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்றதுக்கு, அதாவது அதை எஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மோஸ்ட்லி இந்த அலுமினியம், இந்த மெக்னீசியம், இந்த ரெண்டு இதை தான் எதுல யூஸ் பண்றாங்க, இந்த எக்ஸ்ரே கன்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் கன். எலக்ட்ரான் கன்னு இது வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில யூஸ் பண்ற மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலர் அந்த எலக்ட்ரான் கன்னை யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இந்த ஏஇஎஸ்லயும், அதாவது ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் யூஸ் பண்றோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா LaB6, அதாவது லேந்தனம் ஹெக்ஸாபோரைடு. லேந்தனம் ஹெக்ஸாபோரைடு அப்படிங்கிறது இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே, அதாவது இதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணும், சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எக்ஸைட் ஆக வைக்கும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹை பிரைட்னஸ் அண்ட் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன்ஸ்லாம் இதோட இது எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா 200 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த லெவலுக்கு என்ன பண்ணும், ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதிலாக நம்ம ஃபீல்டு எமிஷன் கன்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் வந்துட்டு எப்படி இருக்குமா, இதை விட அந்த ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எக்ஸ்ரே கன் பார்த்துட்டோம், எலக்ட்ரான் கன் பார்த்துட்டோம். இதுல என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த கேட்டகரி எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது அயன் கன். அயான் கன் இது வந்துட்டு ஒரு ரெண்டு ரோல்ல பண்ணும். அயான் கன் அப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சாம்பிளோட சர்ஃபேஸ் வந்து எதனாலயாவது அப்சார்ப் பண்ணப்பட்டிருக்கலாம். அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்சார்ப் பண்ணிருக்கலாம், வாட்டர் அப்சார்ப் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது ரிமூவ் பண்ணும். ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ற ரோலையும் பண்ணும். பிளஸ் என்ன பண்ணும், அதுல இருந்து ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அயன்கன்ல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டு ரோலப்படுது அயன் கன் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல அடுத்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நெக்ஸ்ட் பாக்குறது எலக்ட்ரான் எனர்ஜி அனலைசர். அதாவது இதுல ஒரு ரெண்டு ஹெமி ஸ்பெரிக்கல் இது மாதிரி இருக்கும், அரை வட்ட இது மாதிரி இருக்கும். இதோட ரேடியஸ் R1 R2. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இதுல அப்ளை பண்றது, இன்சைட்லயும் அண்ட் அவுட் சைட்லயும், இதுக்கு உள்பக்கமாவும் வெளிப்பக்கமாவும் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு லெவல்ல என்ன ஆயிரும் பார்த்தோம்னா ஈக்யூ பொட்டன்ஷியல் இதை அட்டைன் பண்ணும். ஓகேவா? அதை பி நாட்டுன்னு வச்சுக்குவோம். ஈக்யூ பொட்டன்ஷியல் இதை அட்டைன் பண்ணும். ஸோ அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள்ல இருந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகி வரத, அதாவது சாம்பிளுக்குள்ள எலக்ட்ரானை செலுத்தி அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை இது வழியா எமிட் பண்ண வச்சு, இது ஸ்லிட் வழியா என்ட்ரி ஆக வச்சு, அண்ட் தென் அவுட்டர்ல வெளியில வரக்கூடியதை எதுல டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிடெக்டார் மூலமா என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அதோட கைனட்டிக் எனர்ஜியை எஸ்பெஷலி என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரா. அதாவது ஸ்பெக்ட்ரா இதுல எது வர்சஸ் எதுக்கு நம்ம வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டென்சிட்டி வர்சஸ் கைனட்டிக் எனர்ஜி. எக்ஸ் ஆக்சிஸ்ல கைனட்டிக் எனர்ஜி, இங்க ஒய் ஆக்சிஸ்ல யாருன்னு பார்த்தோம்னா இன்டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா கிராஃப்ல
டைரக்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பீக்கு கிடைக்கும், இன்டைரக்ட் மோடுன்னு ஒரு பீக்கு கிடைக்கும். இதுக்கு பேக்ரவுண்ட்ல குட்டியா ஒரு பீக் கிடைச்சிருக்கும். அந்த குட்டி பீக்கு தான் யாருன்னு பார்த்தோம்னா ஆகர் எலக்ட்ரானுக்கான பீக்கு. ஸோ ஆகர் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீக்கான ஒரு வீக்கு தான், ஓகேவா? அதாவது ஒரு வீக்கானது தான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அந்த கேஷல்ல இருந்தெல்லாம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸை விடலாம் என்னது வீக்கரான எலக்ட்ரான்னா யாரு? ஆகர் எலக்ட்ரானு. பட் ஆனா இதோட இது பார்த்தோம்னா இந்த ஆகர் பீக்ஸ் வந்து மோர் ஆப்வியஸ் தென் டைரக்ட் மோடு. இது வந்துட்டு டைரக்ட் மோடுக்கானது அப்படின்னு சொன்னேன், இது இன்டைரக்ட் மோடுக்கான பீக்குன்னு சொல்லுவோம். இந்த டைரக்ட் மோடுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்மாலஸ்டா காணப்படக்கூடிய ஒரு பீக்கு தான் ஆகர் எலக்ட்ரானுக்கான பீக்கு. இந்த ஆகர் எலக்ட்ரான் பீக்கு மற்ற அந்த டைரக்ட் எலக்ட்ரான் மோடோட பீக்கை விட எப்படி இருக்கும்? வெளிப்படையா இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கிளியரா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டா தெரியும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ அப்ளிகேஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிங்கிறது எதை யூஸ் இது பண்றதுக்கு யூஸ் ஆகுது? மானிட்டர் பண்ண யூஸ் ஆகுது. இட் மானிட்டர் காம்போசிஷன் ஆஃப் சர்ஃபேஸ் எலமெண்ட். சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் செவரல் ஃபினாமினா ஜஸ்ட் லைக் அப்சார்ப்ஷனா இருக்கட்டும், டிசார்ப்ஷனா இருக்கட்டும், செக்ரிகேஷனா இருக்கட்டும், ஒரு பல்க் இதுல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன் அண்ட் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண யூஸ் ஆகுது, ஓகேவா? அதாவது அப்சார்ப்ஷன் இதெல்லாம் சர்ஃபேஸ்னால தானே நிகழும். ஸோ அதனால அப்சார்ப்ஷனா இருக்கட்டும், டிசார்ப்ஷனா இருக்கட்டும், செக்ரிகேஷன் ஃப்ரம் பல்க், ஒரு பல்கான இதுல இருந்துட்டு பிரிச்சு எடுக்கிறது. செக்ரிகேஷன்னா பிரித்தல்னு அர்த்தம். ஸோ பல்கான ஒரு இதுல இருந்துட்டு நம்ம பிரிச்சு எடுக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியா இருக்கும். கேட்டலிட்டிக்கோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சர்ஃபேஸ்ல தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ கேட்டலிட்டிஸோட ஆக்டிவிட்டி, கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி, இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட் பண்ண இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், ஜஸ்ட் லைக் இது பார்த்தோம்னா கரோஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன், அட்கசன், ரெசிஸ்டன்ஸ் டிஃபார்மேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆக்சிடேஷன், கரோடா இருக்கிறது, கரோஷன், கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் யார் யூஸ் ஆவாங்க? இந்த ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அப்படிதானே? ஸோ இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா யாரு? இந்த ஆகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.